என்னங்க இப்படி கொஞ்சம் பாருங்க. இது என் அதிர்ஷ்ட லட்சுமியா இல்ல அந்த அஷ்டலட்சுமியே ஆலயத்திலிருந்து அலங்காரத்தோட எழுந்து வந்து அடியருடைய வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சுட்டாளா? தழைய தழைய மல்லிகை, இளைய இளைய புன்னகை, கண்கொள்ளா காட்சி. என்னுடைய ஆறுயிர் மனைவி இவ்வளவு அழகானவன்னு எனக்கு இன்னைக்குத்தான் தெரியுது. என் அன்பு கணவர் இப்படி ஒரு கவிஞர்னு எனக்கும் இப்பதான் புரியுது. லட்சுமி, ஒப்புக்கு சொல்லல, உண்மையைத்தான் சொல்றேன். ஒரு வருஷம் முடிஞ்சா ஒரு வயசு கூடுது. உன்னை பொறுத்த வரையும் ஒரு வயசு கூடுனா ஒரு அழகும் கூடுது. எப்ப பார்த்தாலும் வர்ணனை. நீ ஒரு அழகு சிலை, நான் ஒரு கலா ரசிகன். நம்ம ரெண்டு பேரும் கடையில இருக்கிற உறவு ரசிக்கிறதும் அனுபவிக்கிறதும் தான். இன்னும் உங்களுக்கு திகட்டலையா? இல்லங்கிறது இன்னும் உனக்கு புரியலையா? ஐயோ போதுமே. போர் அடிக்குதா? அர்ச்சகருடைய தோஸ்திரங்களை கேட்டு அம்பாளுக்கு கூட போர் அடிக்கலாம். ஆனா ஆம்படியானோட வர்ணனை எந்த பொண்டாட்டிக்காவது போர் அடிக்குமா? அப்படின்னா உன்னை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கட்டுமா? எனக்கும் இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. வா உட்காரு. இன்னைக்கு ஆடி கிருத்திகை, வடபழனி கோயிலுக்கு போய் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்பனே முருகா, ஒப்பற்ற இறைவா, நாங்கள் எப்போதும் எல்லா அளவும் பெற்று இன்புற்று வாழ அருள்வாயாக. நீங்க வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, என்ன கோயில் இறக்கி விட்டுட்டு அப்படியே நீங்க கான்வென்ட் போய் சுரேஷ் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா, நீ எப்படி திரும்பி வருவ? என் கூட சரஸ்வரா, நாங்க ரெண்டு பேரும் பஸ்லயே வந்துடுறோம். பஸ்லயா? நோ, நான் சுரேஷை கூட்டிட்டு மறுபடியும் வடபழனிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பெட்ரோல் விக்கிற வழியில எதுக்குங்க அனாவசியமான சுத்து? இன்னைக்கு கிருத்திங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அர்ச்சனை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம பிள்ளை பசியோட எங்க காத்திருக்கணும். அதுவும் சரிதான். நீங்க அவனை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுங்க. மேட்ச் மாதிரி டிஃபன் வச்சிருக்கேன். அப்பா பிள்ளையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஏ ராஜா, என் கண்ணு இல்ல, பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும். கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்க கண்ணு. சரி, நான் வர்ற வரைக்கும் பிள்ளை ஜாக்கிரதையா பாத்துங்க. வாங்க. இரு, நான் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன் டாடி. சரி வா. என் வீட்டுக்காரர் மகா நட்சத்திரம், என் ஒரே பிள்ளை சுரேஷ் புத்திராடம். அர்ச்சனை பண்ணுங்க. இந்த பொம்மை வேணும். இது என்ன விலைப்பா? 21 ரூபாய். சுரேஷ், நீ போய் கார்ல இரு, நான் பழம் வாங்கிட்டு வர்றேன். சரி டாடி. 50 சாத்துக்குடி கொடுப்பா. சரிங்க. முருகா, என் கணவர் நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழணும். என் பிள்ளை தெய்வ பலத்தோட தீர்க்காயுசா இருக்கணும். டாக்டர், என் குழந்தைக்கு உள்ளாகலையே. ஐ ஆம் சாரி. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்க குழந்தையை காப்பாற்ற. டாக்டர், இன்ஸ்பெக்டர், பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அனுமதி கொடுங்க. சுரேஷ்,
போயிட்டியாப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டியாப்பா. மூர்த்தி, மாமா நான் என்ன செய்வேன் மாமா, நான் என்ன செய்வேன்? அழாதப்பா, ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனசை தேர்த்திக்கிறது தவிர வேற வழியே இல்லப்பா. என்னால முடியாது மாமா, சுரேஷ், சுரேஷ், சூல முள்ளு குத்துறதுக்கே இந்த பாடுனா நிஜமாவே இவன் கால குத்தி இருந்தா என் உயிரை என்னை விட்டு போயிடுங்க. என் பிள்ளைக்கு முள்ளு குத்திருச்சேன்னு நினைச்சதும் என் இதயத்துல 1000 முள்ளு குத்துற மாதிரி இருந்துச்சு. என் பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம்னா அதனால தாங்கிக்கவே முடியாதுங்க. நான் தான் அவன் தான். மாமா, ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய டாக்டரையும் வரவழைச்சு எப்படியாவது என் சுரேஷை பழைக்க வைங்க மாமா, என் சுரேஷை பழைக்க வைங்க. பிரேத பரிசோதனை நடந்தும் கூட குழந்தைய பிழைக்க வச்சுப்படலாம்னு நீ நினைக்கிறேன்னா அது பைத்தியக்காரத்தனம் அல்லப்பா. ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய பாச துடிப்பு, அந்த துடிப்பை நான் உணர்றப்பா, உணர்றேன். ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், இழந்ததை மீட்க முடியுமே தவிர இழந்ததை மீட்க முடியுமா ஐயா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா, ஒரு ஷூல முள்ளு குத்துறதுக்கே குழந்தையுடைய கால்ல குத்துறதா நினைச்சுக்கிட்டு துடியா துடிச்சவன் தன்னுடைய உயிரையே பணைய வச்சு பெற்ற ஒரே ஒரு குழந்தைய மரணதேவனுடைய மடியில போட்டுட்டு எப்படி மாமா உயிரோடு இருப்பா? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதப்பா. லட்சுமிக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன், நீ தைரியமா இருடா. மாமா, சுரேஷ் தன்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச அதே நிமிஷத்துல அவ என்ன விட்டு போயிடுவா மாமா. அப்படி சொல்லாதா, சொல்லாதா? மாமா, நான் பாக்குறது கனவா? மாமா, நான் பார்க்கிறது கனவா? இல்ல மாப்பிள, உண்மைதான். அப்படியே சுரேஷ் மாதிரி இருக்கானே. அப்படியே சுரேஷ் மாதிரியே இருக்கானே. தம்பி, நீ யாருப்பா? தம்பி, நீ யாருப்பா? கண்ணு, எதுக்காக கதவை சாத்தி தாப்பா போட்டேன்? எதுக்காக கதவை சாத்தி தாப்பா போட்டேன்? என்ன மாமா சொன்னதே சொல்றா? என்ன மாமா சொன்னதையே சொல்றா? மாமா, லட்சுமி வந்துட்டா, இப்ப என்ன செய்யறது? மாமா, லட்சுமி வந்துட்டா, என்ன செய்யுது? லட்சுமி கிட்ட இது விஷயமா நீங்க வாயை திறக்கக்கூடாது. நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. வாங்க. யாருப்பா நீ, என்ன தேடுற? என் பிள்ளைய தேடிட்டு வரேன். உன் பிள்ளையா? ஆமா, ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தான், என்ன பார்த்த உடனே ஓடிட்டான். உன் பிள்ளை உன்னை பார்த்து ஓட வேண்டிய காரணம்? ஒண்ணு இல்லையா, காலைல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சான். லேசா 2 தட்டு பயப்புள்ள பயந்துட்டான் போல் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மூளை கோளாரியா. சில நேரத்துல நம்ம சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான், பல நேரத்துல அப்படியே கம்முன்னு இருப்பான். இந்த பக்கம் தான் ஓடியாம இந்த வீட்டுக்குள்ள வந்தானான்னு கேட்க வந்தேன். ஆமா ஆமா, கதவு தாப்பா போட்டிருக்கும் போது அவ எப்படி உள்ள வர முடியும்? அதான் சின்ன பையனாச்சே. அப்ப இங்க வரலன்னு சொல்ற? யார் சொன்னது? உன் பிள்ளைக்கு வந்தான்னு. ஓஹோ, நான் போனதுக்கு அப்புறம் வந்தான்னு அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறேன். அவன் ஏன் பிள்ளையா? அசோக் நகர்ல வந்து டாக்ஸி டிரைவர் கார் மேக்கர்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. பையனை கொண்டாந்து அங்க ஒப்பட. பையன் பேரு ரமேஷ். ரமேஷ் சின்னோண்டு பையன், அப்படி முடி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு மூல கோளாறாச்சே. முப்பாத்தம்மா கோயில்ல வேண்டிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே பையனை கொண்டாந்து ஒப்படையா? மாமா,
என் புள்ள சுரேஷ் சாகல. சுரேஷ் சாகலையா? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். இன்னுமா உங்களுக்கு புரியல? மாமா, சுரேஷ் இறந்துட்டாங்கிற விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். லட்சுமியை பொறுத்தவரையிலும் என் புள்ள இன்னும் உயிரோடதான் இருக்கா மாமா, இன்னும் உயிரோடதான் இருக்கா. மாப்பிள, குழந்தை செத்து போன அதிர்ச்சியில உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, பிடிக்கிறதுல பைத்தியத்தை தெய்வம் தெரிய வச்சிருச்சு. லட்சுமி வர்றதுக்குள்ள சுரேஷோட பேரத்தை எப்படியாவது அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்துட்டு தொழிலையும் தோற்றத்திலையும் சுரேஷ் மாதிரியே இருக்கிற இந்த ரமேஷை நம்ம பிள்ளைதால லட்சுமியை எப்படியாவது நம்ப வைக்கணும். அது எப்படி முடியும்? அம்மா, நான் உங்க குழந்தை இல்ல, டிரைவர் கார்மேகத்தோட புள்ள. இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டான்னா எப்படி மாமா அவன் சொல்லுவான்? அவனுக்கு தான் மூளை குளராச்சே. இப்பத்தானே அவங்க அப்பா சொல்லிட்டு போறான். மாமா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில பொய் சொல்றதை தவிர வேற வழியே இல்ல. அப்படி நாம சொல்ற பொய்யும் ஒரு உயிரை போக்குறதுக்காக இல்ல, காப்பாடுறதுக்காக தான். இந்த ராமு சோமுன்னு ஐயோ, இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா மொத்த காரியம் கெட்டு போகும். இந்த விஷயம் நம்ம 2 பேரும் தவிர யாருக்குமே தெரிய வேண்டாம். வாங்க. டிரைவர் கார்மேகம் போலீஸை கூட்டு வந்துட்டானா? வாங்க.